ஆன்மீக தகவல் இன்றைக்கி நான் சொல்கிறது. அதாவது வீட்டில் அந்த வீடு வாஸ்து ரீதியான இருக்கணும்னா முதல்ல சுவாமியினுடைய அறை, அந்த மடத்தில் நம்ம சுவாமி பூஜா மடம்னு சொல்லுவாள், அந்த மடத்தில் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கணும். என்னோடது சமையல் கட்டில் சின்ன இதுதான் சார் வச்சுருக்கேன், அதில் வைக்கக்கூடிய படமும் ஒரே ஒரு படம் தான் சார் வச்சுருக்கேன், அந்த படம் கூட ரொம்ப சக்தி வாய்ந்ததாக அமையும். அதைத்தான் நான் என்ன பண்ணுறேன்னா உங்களுடைய இந்த கன்சல்டேஷனே வச்சேன். நிறையா பேர் இந்த சுவாமி ரூமை வீடியோ எடுத்து அனுப்பி, இல்லை நேரில் இருந்ததுன்னா நேரில் நம்ம வாஸ்து நிபுணரை போய் பார்க்க வச்சு, இல்லை என்னோடய விசிட் வேணும்னா என்னோடய விசிட் பார்த்து அவளுக்கு அந்த சுவாமி ரூமை பலப்படுத்தி கொடுக்குறது. அதுக்கப்புறம் வீடு என்னென்ன படங்கள் வைப்பது, அவள் வீட்டில் என்னென்ன ராசி நட்சத்திரமெல்லாம் இருக்குது, எது ஆக்கர்ஷணம் பண்ணுறது, எது ஈர்ப்பு பண்ணுறது, இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அப்படி அந்த வீட்டில் அந்த சுவாமி படத்துக்கிட்ட நின்னால் நீங்கள் அந்த இடத்த விட்டே வெளியில் போக மாட்டேல, அந்த இடத்துலையே இருந்துட்டு இருப்பேன், அவ்வளோ ஈர்ப்பு இருக்கும். அதற்கு உண்டான தேஞ்சூர் பெயிண்டிங், அதுதான் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறது. ஏன்னா அதில் சுவாமியை அப்படி லயச்சிருப்பார். வரையும் போதே அந்த சுவாமியினுடைய சிந்தனைகளை கொண்டு இது பண்ணுறா. அதை நிறைய பேருக்கு நான் ரெஃபர் பண்ணியிருக்கேன். அதனால தான் இந்த கன்சல்டேஷன் எடுத்து. அதனால் உங்களுக்கு சுவாமி மடத்தை, பூஜா மடத்தை பலமுள்ள மடமாக, பலமுள்ள சுவாமி அறையாக நீங்கள் கொண்டு வந்துக்கிறது அவ்வளோ பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி, இன்றைய தினத்தில் நம்ம பூஜா மடம் தான் வாஸ்து ரீதியான பலன்களை கொடுக்கும். வீட்டில் இருக்கக்கூடிய நட்சத்திர ராசி, என்னென்ன கிரகங்கள் இருக்குது, என்னென்ன கிரகங்கள் வலு இருக்குது, வலு இழந்திருக்கு, அதற்கு என்னென்ன வழிபாடு பண்ணணும், எப்படி எப்படி அந்த சுவாமி மடத்தில் எப்படி எப்படி அந்த பூஜை அறை இருக்கணும் அப்படின்றதை நம்ம சில பேர் சொல்லுவாள், வீடு கட்டினா இறைவன் இந்த சுவாமி ரூமை ரொம்ப பெருசாக பண்ணுவான் அப்படியெல்லாம் சொல்லுவாள். ஒரு ரூமே அப்படி சுவாமிக்காக ரூமாக வச்சுருப்பா இல்லையா? அந்த மாதிரி இந்த படமெல்லாம் எடுத்து இந்த படமெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவாளுக்கு இந்த கன்சல்டேஷன் ரொம்ப உதவிகரமாக இருக்கும். மீண்டும் சந்திப்போம். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகர. உங்கள் ஜோதிஷாச்சாரி ஜோதிட சாம்ராட் மகேஷ்.